சக மாணவனையும் ஆசிரியரையும் வெட்டிய 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் விதித்து நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் விவரிங்க. பாளையங்கோட்டையில தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்ல நேற்றைய தினம் அறிவாளை கொண்டு சக மாணவரை ஒரு மாணவர் வெட்டியதாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல பாதுகாப்பு பிரிவுடைய அதிகாரிகள் நேரடியாக இந்த மாணவனுக்கு கவுன்சிலிங் வழங்கி தற்போது ஈரஞ்சிறார் நீதி குழுமத்தில் அவர்களை ஆஜர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நீதித்துறையில 14 நாட்கள் அவர் கூர்நோக்கு இல்லத்தில் அனுமதிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு கூர்நோக்கு இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த மாணவனுக்கு தேவையான கவுன்சிலிங் உள்ளிட்டவை வழங்குவதற்கும் பல்வேறு அறிவுரைகள் வழங்குவதற்கும் அந்த நீதித்துறை குழுமம் அறிவுறுத்திய நிலையில தற்போது கூர்நோக்கு இல்லத்தில் அந்த மாணவனுக்கான அந்த கவுன்சிலிங் உள்ளிட்டவைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள் அவர் கூர்நோக்கு இல்லத்தில் அனுமதித்திருப்பதற்கான அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மாணவன் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அந்த கூர்நோக்கு இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.